ஐப்பசி 30 இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி காலையிலே மீன் பிடிக்கலான்னு கிளம்பிட்டோம். இது வந்து தவிடும் நேற்று வச்சிருந்த பழைய சாதத்தையும் பிசைஞ்சு போடுறோம். அந்த வலையை குளத்துல சொருவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு போட்டோம்னா அந்த தீனி சாப்பிட அது வரும். அந்த வலையில் மாட்டிக்கும். அந்த மாதிரி தான் பிடிக்கிறது. ஏன்னா நிறையா தண்ணி இருக்கும்போது மீன் பிடிக்க முடியாது. நம்மளுக்கு வீட்டுக்கு மட்டும் தேவைன்றதை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக பிடிச்சிக்கலாம். இது எங்களோட சொந்த குளம் தான். இதில் வந்து வளர்ப்பு மீன் வந்து விட்டுருக்கோம். ரோகு, மிருகால்லாம். ஆனால் இன்றைக்கி மாட்டினது வந்து மிருகால் தான் அதிகமாக மாட்டுச்சு. இன்னும் ஆனால் பெருக்கில் 1/4 கிலோ அளவில் தான் இருந்தது. ரொம்ப சின்ன சைஸ் இருக்கிறதெல்லாம் திருப்பி குளத்துல விட்டுட்டோம். ஸ்லேப்பி கெண்டையுமே நிறையா மாட்டுச்சு. ஸ்லேப்பி கெண்டை வந்து நாங்கள் விட்டதில்ல, அது தானாகவே வாய்க்கால் மூலியமாக வந்தது. இதுக்கு இடையில தூண்டில் போட்டு இந்த கெண்டை குஞ்சு மாட்டுதான் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவுமே அந்தளவுக்கு மாட்டலை. ஏன்னா தண்ணி நிறையா இருக்குன்றதுனால அதெல்லாம் வராது. இது வந்து துறமடைஞ்சான்னு நாங்கள் சொல்லுவோம். வெளியில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. இது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஒரு 6 தான் கிடச்சிது. இதை திருப்பி அதிலே விட்டுட்டோம். எங்களுக்கு கடல் மீனோட இந்த மாதிரி வளர்ப்பு கெண்டை மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு முக்கியமான தேவையே மாங்காய் தான். எங்கள் வீட்டில் கார்காய் காய்ச்சிருந்துச்சு. அதில் வந்து ஒரு காய் நல்லா திரண்ட காயாக ஒரு காய் நல்லா பார்த்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாங்காய் காயில் அவ்வளோ புளிப்பாக இருக்கும். பழத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கார்காய் சீசனில் வந்து இதை பழுக்க வச்சோம்னா இது நல்லா இருக்காது. இதை குழம்பு தான் வைக்கலாம். நான் சின்ன சைஸாக இருந்த மீன்லாம் எடுத்து திருப்பி குளத்துலேயே விட்டுட்டேன். அது ஏன்னா அதில் முள் அதிகமாக இருக்கும். அதனால் திருப்பி நான் குளத்துலேயே விட்டுட்டேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிறத மட்டும் எடுத்து அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மீனுக்கெலாம் நாங்கள் தீனியாக காய்கறி வேஸ்ட்டும் மீன் தீனியும் தான் போடுறது. பரவாயில்ல, மீன் நல்லாவே பெருத்துருக்கு. இந்த அதிகமாக சாப்பிட்றது சிலேப்பி கெண்டை மீன் தான் இந்த தீனியெல்லாம் சாப்பிடுது. நார்மலாக மீன் குழம்புக்கு வைக்கிற புளிப்பு அளவோட கொஞ்சம் கூடுதலாக வச்சு திக்காக குழம்பு வச்சோம்னா வளர்ப்பு கெண்டை மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இது வந்து மண் சட்டியில் வைக்கிறது தான் இதோட ஹைலைட்டே. குழம்பு இறக்கி வச்சாலும் 2 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது இன்றைக்கி விட நாளைக்கு தான் இந்த குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு அப்புறம் பழைய சாதத்துக்கு இந்த மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டம் ஃபுல்லாக நல்ல மழை. நாளைக்கும் மழை. ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில நல்லா மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து இன்றைக்கி சில்லியாக தான் போட்டேன். எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் வறுப்பேன். அந்த மாதிரி செஞ்சால் பசங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சில்லியாக போட்டால் சீக்கிரம் காலியாகிடும். இதை வந்து நாளைக்கு வச்சுருந்தா இது வந்து ஒரு மாதிரி எனக்கு கொலன்னு இருக்கிற ஃபீலிங் வரும். அதனால் நான் நாளைக்கெலாம் வச்சுருக்க மாட்டேன். இன்றைக்கே இது காலியாகிடும். பசங்க சாப்பிட்ருவாங்க சில்லியாக போட்டால். இன்றைக்கி சண்டே லஞ்ச் எங்களுக்கு இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க. அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.